தமிழால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சுட சுட சாஃப்டாக லேயராக ஒரு சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு தேவையான கோதுமை மாவு நான் இங்கே எடுத்துருக்குது கடையில் வாங்கின ஆசீர்வாத் கோதுமை மாவு தான். அது 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அந்த சால்ட்டு வந்து அந்த எல்லா மாவுலேயும் ஈவனாக அது பரவணும்ல, அதுக்காக போட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலக்கிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி வந்து எப்படி ஊற்றணும்னா, ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆகிடும், இல்லாட்டி ரொம்ப குழன்னு பிசுன்னு ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு எல்லா மாவுலேயும் அந்த அந்த ஈரப்பதம் படுற அளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கிளறணும். ஸோ தட் அந்த தண்ணி வந்து எல்லா மாவுலேயும் ஈவனாக படணும். ஃபஸ்ட்டு எல்லா மாவும் வந்து மாய்ஸ்சர் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்த்து வச்சு பிணைய ஆரம்பிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மேலாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து 1-2 பரவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து பிணைய ஆரம்பிச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மாவுலேயும் தண்ணி பட்டுருச்சு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிணைய போகிறோம். பூரிக்கு கெட்டியாக பிணையணும். சப்பாத்திக்கு அதுவும் சாஃப்டாக சப்பாத்தி வேணும்னா இலகலாக தான் பிணையணும். இப்போ நல்லா இலகலாக பிணைஞ்சதுக்கப்புறம் எல்லா மாவும் ஒன்றாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து உள்ளே அமுத்தி விட்டு மாவை பிணையணும். பரோட்டாவுக்கும் இப்படி தான் பிணைவாங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லேயர் வரும், சாஃப்டாகவும் இருக்கும். அதே தான் இப்போ நானும் பண்ணுறேன். மாவை வந்து அடியிலேருந்து எடுத்து மேலே உங்களோட கட்டை விரலை வச்சு உள்ளே அமுக்கி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அமுக்க என்ன ஆகும்னா, உள்ளே இருக்கிற அதாவது கெமிக்கல் ரியாக்ஷனோ என்ன ஆக்ஷனோ எல்லாம் ஆகும். ஸோ தட் இந்த மாவு அந்த ஈரப்பதம் வந்து எல்லாத்துலேயும் ஈவனாக பரவி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நெய்யோ எண்ணெயோ, நான் இங்கே கொஞ்சம் நெய் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் போட்டு ஒரே ஒரு வாட்டி அடியிலேருந்து எடுத்து அமுக்கி இந்த மாதிரி ஒரு 2 மினிட்ஸ், நாட் ஈவன் 2 மினிட்ஸ், 1 மினிட் இருந்தால் கூட போதும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுட்டு ஒரு ரவுண்டு பால் மாதிரி பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து டக்கின் கூட பண்ணுவாங்க, எடுத்து உள்ள அமுக்கி, அந்த மாதிரியும் பண்ணலாம். இந்த மாதிரி அடியிலேருந்து எடுத்து அமுக்கியும் பண்ணிஞ்சால் போதும். ஸோ இப்போ அந்த மாவு வந்து ட்ரை ஆகக்கூடாதுங்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் மேலாப்பில் ஊற்றி அதை அப்படியே பரவலாக விட்டு ஊற வச்சிடணும் ஒரு 1/2 அன் ஹவர். பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு. தொட்டு பார்க்குறப்ப பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அதே மாதிரி இது கையில் ஒட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து இலகலாக பிணைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ லூஸாக இருக்கிறதுனால கையில் ஒட்டவும் செய்யும். ஸோ என்ன பண்ணணும், இப்போ நல்லா ஒரு பால் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ, சின்னதாக வேணும்னா சின்ன பால், பெருசாக வேணும்னா பெரிய பால் எடுத்துகிட்டு, தண்ணியாக இருக்கிறது அதாவது இலகலாக இருக்கிறதுனால ஒட்டும், நம்ம கட்டையிலையும் ஒட்டும் கையிலையும் ஒட்டும். ஸோ அதுக்காக மாவு எடுத்துக்கோங்க. அதை டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சப்பாத்தி கட்டையில் போட்டுட்டு மாவுலையும் கொஞ்சம் ஒட்டிட்டு ரவுண்டாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ இது தேய்க்கிறதுல தான் இருக்குது. தேய்க்கிறது என்னென்னா, நீங்கள் 1 சைடு மட்டும் தேய்க்கக்கூடாது, 2 சைடும் பெரட்டி போட்டு தேய்க்கணும். ஒரு சைடு நீங்கள் தேய்க்கக்கூடாது. அதே மாதிரி கார்னர் அந்த எட்ஜஸ் ஃபுல்லாக கரெக்டாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஒரு இடத்துல வந்து திக்காகவும் இன்னொரு இடத்துல வந்து மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. மெல்லிசா போட்டாக்க மொறுமொறுன்னு ஆகிடும், ரொம்ப திக்காக போட்டால் வேகாது. ஸோ கார்னரில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். உங்கள் தேய்க்கிறப்ப அந்த கட்டையில் வந்து சைடாக, அதாவது ஒரு சைடாக வச்சு கார்னரில் வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக மிடில்லையும் உங்களுக்கு ப்ரெஸ் ஆகிடும். ஸோ இப்போ பிணைஞ்சு முடிச்சாச்சு, தேய்ச்சி முடிச்சாச்சு. அந்த மாவை வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாவில் வந்து தட்டிக்கோங்க. இப்படி 2 கையிலையும் வச்சு இப்படி தட்டினீங்கன்னா மாவெல்லாம் எக்ஸ்ட்ரா போயிடும். அதேமாதிரி ரொம்ப திக்காக இருக்கட்டும், ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நம்ம தேய்ச்ச மாவு ரெடி ஆகிடுச்சு. கல்லை சூடு பண்ணிவிட்டு அது மேலே போட்டுருங்க. எப்போதும் எண்ணெய் ஊற்றிட்டு சப்பாத்தியை போடாதீங்க. எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கல்லில் தான் சப்பாத்தியை போடணும். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் பரட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாவோட அந்த டெக்ஸ்சரே மாறி இருக்கும். ஸோ ஒரு சைடு வந்திருக்கா, ஸோ இன்னொரு சைடு போட்டுட்டு அதை 2 சைடு, அதாவது ஃபஸ்ட் டைம் போடுறது, அதுக்கப்புறம் செகண்ட் டைம், ஸோ 2 சைடும் வந்து வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம நெய்யோ எண்ணெயோ விட்டு மேலே வந்து தேய்க்கணும். இப்போ நான் இங்கே எடுத்துருக்கிறது கடலை எண்ணெய் தான். நீங்கள் நெய் வேணுனாலும் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சைடு வந்து வெந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள், எண்ணெயை போட்டு நல்லா ஈவனாக பரவி விடுறேன். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் அந்த செகண்ட் சைடு திருப்பி போட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு மேலாப்பில் பரவிக்கோங்க. அந்த கார்னர் எட்ஜஸை வந்து நீங்கள் கரண்டியால் ப்ரெஸ் பண்ணுறப்ப அப்படியே புஷ்ஷுன்னு ஊதி வரும் பாருங்களேன். ஏன்னா இதுக்கு என்ன காரணம்னா, நம்ம ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் 1/2 அன் ஹவர், அதுதான் காரணம். அதே மாதிரி அமுக்கி பிணைஞ்சது தான் காரணம். பாருங்கள் பபிள்ஸ் எவ்வளோ அழகாக வருதுன்னு. ஸோ இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மொறுமொறுன்னு ஆகிடும் சப்பாத்தி.
ஸோ இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஒரு சப்பாத்தி எடுத்தாச்சு. அடுத்த சப்பாத்தி இதே மாதிரி போட்டு செஞ்சுக்கோங்க. ரொம்ப வேக விடாதீங்க, மொறுமொறுன்னு ஆகிடும். வேக விடாமல் எடுத்துடாதீங்க, அது வந்து பதத்து போன மாதிரி இருக்கும். ஸோ ஈவனாக வச்சு அது பரட்டி போடணும். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் வைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. பாருங்கள் எவ்வளோ புசுன்னு அந்த பூரி மாதிரி எம்பி வருது பாருங்கள் சப்பாத்தி. அதே மாதிரி இப்போ எல்லா சப்பாத்தியும் நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்டான சப்பாத்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நான் கேரண்டி. ஆனால் இது மாதிரியே நீங்கள் செஞ்சு பணிஞ்சு பாருங்கள். ஸோ நான் பிணைஞ்சு வச்ச எல்லா மாவுலையும் சப்பாத்தி போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து நான் போட அடுக்கி வச்சுட்டே இருந்தேன். இருந்தாலும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் பிச்சு கூட காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, லேயராக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் வச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நைட்டு வரைக்கும் நீங்கள் இதே சாஃப்ட்னஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழால் இணைந்தே இருப்போம். வணக்கம்.